வாங்க மீல் மேக்கர் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியில் 1 கப் மீன் மேக்கரை 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இஞ்சி சிறிதளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ இஞ்சும் பூண்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற 5 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் வதக்குங்க. தக்காளி 1 ஆட் பண்ணிக்கிங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சள்தூள் சிறிதளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளி நல்லா நைஸாக வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிங்க. கொத்தமல்லி தூள், சிக்கன் மசாலா தூள், மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கின பிறகு அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க மீல் மேக்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறுங்க. கிளறிட்டு லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு அந்த மாதிரி கசக்கி மேலே தூவிட்டு ரெடி பண்ணால் நமக்கு சூப்பரான காரசாரமான மீல் மேக்கர் தயாராகிடுச்சிங்க.